மாமி ஹலோடா, வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட். ஐம் யுவர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஸோட நெக்ஸ்ட் பார்ட். எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஜிம்மினோட எஃபெக்ட் போடுங்க, ஜேகேயோட ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேயோட 2x2 வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்டா, பட் ஸ்டில் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால இன்னும் எடிட் பண்ணி போடாமல் இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்டு பிகாஸ் அந்த ஸ்டோரி லைன் அந்த மாதிரி தென் ஜஸ்டிஸ் வந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்காது. எப்படியாச்சும் இந்த சீனை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரிலாம் படித்து இந்த அந்த ஆட்டோஸ்பை ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரெக்கார்டே பண்ணுறேன். ஜான் ஃபோங்கோ, அவங்க நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. அந்த பொண்ணோட டெத் ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சோ அது அந்த மாதிரி தான் நான் இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை ரொம்பவே க்ரூவலாக தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் ஜேகே, ஜிமின், அப்புறம் உங்களோட அப்பா ஷுகா எல்லோரும் சேர்ந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. மிஸ்டர் ஜின், டாக்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரிப்போர்ட் வந்துருச்சா? அதை பற்றி தான் பேசணும். சொல்லுங்கள். இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அவங்களோட கேபினுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சு? ரிப்போர்ட் என்ன வந்தது? ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அது ஒரு 15 வயசு பொண்ணு. தெரியும் டாக்டர். அந்த பொண்ணோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். ஏன்னா? ஆமாம், என்னோடதும் மொத்தனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவங்க கேட்குறான். ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது கிடச்சிதா? ஏதாவது க்ளூ? ஆக்சுவலி அந்த பொண்ணை ரொம்ப க்ரூவலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அந்த போஸ்ட்மார்ட்டமோட ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறாங்க. பாடியில் ஒரு பார்ட் கூட கிளியராக இல்லை. எல்லா இடத்தையும் ஆசிட் ஊற்றி எரிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இது கெரோசன் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அவளை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுக்கான எல்லா ரிப்போர்ட்ஸும் இதில் இருக்குது. அவள் உடம்புல மொத்தம் 6 இடத்துல போன்ஸ் வந்து கிராக்காக இருந்திருக்கு, ஃப்ராக்சர் இருக்குது. அவளோட ஹிப் போன்ஸ் கூட உடஞ்சிருக்கு. ஐ திங்க் ஒரு 1 or 2 வீக் முன்னாடியே அவளோட பெல்விக் போன் உடஞ்சிருக்கு. அவளால் நடக்கக்கூட முடியாமல் இருந்திருக்கா. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்கான். அவங்க டாக்டரும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அவளோட வர்ஜினாலேருந்து நாங்கள் எடுத்தோம். இவ்வளோ சிரஞ்ச் இருந்திருக்கு, தென் சிசர்ஸ், பிளைடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட் அவளோட யூட்ரஸில் எங்களுக்கு கிடச்சிது. இந்த பொண்ணு எப்படி இதெல்லாம் தங்கிக்கிட்டான்னு தெரியல. அண்ட் அது அவ்வளோ டேமேஜாக இருக்குது, அவ்வளோ செமன்ஸ் இருக்குது. எங்களால் அதை எத்தனை பேருந்துன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. ஷி வாஸ் raped multiple times. என்ன சொல்கிறீங்க? அது எப்படி? ஆமாம் மிஸ்டர் ஜின். அதுவும் இல்லாமல் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் இல்லை. ஆக்சுவலி என்னால் இத்தனை பேர்னு கண்டு கூட பிடிக்க முடியல. ஒரு 40 daysக்கு ஃபுல்லாக அவளை ரேப் பண்ணிகிட்டே இருந்திருக்கானுங்க. அதுவும் கண்டினியூஸாக. அவள் பாடி ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. அவளோட ஸ்கின் ரொம்ப டீகம்போஸ் ஆன மாதிரி இருக்குது. அவள் உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. அண்டு அவளோட செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அவளோட செஸ்ட்டில் ஒரு சைட் அந்த பார்ட்டே காணும். டாக்டர், யாரோ அதை கட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உயிரோடு இருக்கும்போதே. அண்டு அவள் பாடியில் ஆசிடோட சாம்பிள்ஸ் இருக்குது. அவளோட ஸ்கின் ரொம்ப பேர்ன் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் என்னால் சொல்லவே முடியல. வாயில் இருக்க பல், கண் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. அதுவும் வேறு வேறு டேட்ஸில் அவளை போட்டு அடிச்சிருக்காங்க, கொட்டுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது ரொம்ப மோசமாக இருக்குது. அவளோட இன்டெஸ்டைன் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவள் ஏதோ இன்செக்டை சாப்பிட்ருக்கா. என்ன சொல்கிறீங்க? இன்செக்டா? அதோட கியூட்டிக்கல் லேயர், இந்த லேயர் வந்து ஒரு விதமான ஓடு இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த இன்செக்ட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் லைக் அ காக்ரோச், அப்புறம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பக்ஸ். அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கின் லேயர் வந்து இருக்கும். ஐ திங்க் அவளை காக்ரோச்சை சாப்பிட விட்டுருக்காங்க. அண்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம அவளுக்கு யூரினை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்க அவனுக்கு தலையே சுற்றுது. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இப்படியெல்லாம் கூட யாராச்சும் பண்ணியிருக்காங்க சார்? இது எல்லாமே அவளோட ஆட்டோஸ்பை ரிப்போர்ட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்டு இந்த சிப் இது அவளோட இன்டெஸ்டைன்லேருந்து எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு சிப்பை கொடுக்குறாங்க. அது ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டிருக்கு. இது ஐ திங்க் இதில் ஏதோ மெமரி கார்டு மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கலாம் பாருங்கள்.
அண்டு நீங்கள் கொடுத்த பிளட் சாம்பிள் இன்னும் 2 ஹவர்ஸில் டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் நினைக்கிற பொண்ணாக தான் இருக்கும். ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும் போதே அந்த டாக்டர் அழுதுட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இது கேட்க கேட்க ஜின்னிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நோவே மனுஷனா இவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரான். நீங்கள் அப்படியே குறுக்க நெருக்க நடந்துட்டு அந்த ரூமையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜின் வரும்போதே அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அவன் ஹேண்டெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஆனால் லக்கியோட அம்மா உங்களை தள்ளி விட்டுட்டு, என்னப்பா டாக்டர் என்ன சொன்னாங்க? அது நம்ம லக்கி இல்லைல்ல, சீக்கிரம் ஏதாவது சொல்லு ப்ளீஸ்ப்பா, உன்னை தான் கேட்குறேன் சொல்லுப்பா. அது லக்கியா இல்லை வேறு ஏதாவதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் தெரியும். இன்னும் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின் உங்கள் கிட்டே வரான். ஹோயன் இவரை கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. அப்படி இடி விழுந்த மாதிரி அங்கே ஃப்ளோரில் உட்காந்துட்ருக்கான். அவன் இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி இருக்கான். நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஜின் வி 2 பேரையும் பார்த்துட்டு ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு ஷுகாவை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து ஓகே போன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஜின் கூட போகிறீங்க. நீ எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா அவன்? ஆக்சுவலி நான் ஸ்கூலுக்கு போனப்போ ப்ரொஜெக்டரில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க லக்கியை கேங்ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க அவளை டார்ச்சர் பண்ணாங்க. அதுதான் அந்த ப்ரொஜெக்டரில் நான் பார்த்தேன். எனக்கு என்னவோ அந்த டெட் பாடி லக்கியோடது தானே ஒரு பயமாக இருக்குது. அப்பா ப்ளீஸ், என்ன நடக்குது எனக்கு எதுவும் புரியல. இந்த பொண்ணு லக்கி இல்லைல்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்த ரிப்போர்ட் என்னாச்சு? உங்கள்கிட்ட நான் எதுவும் இப்போ சொல்லக்கூடாது வயன், சரியா? பட் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் த வொர்ஸ்ட். கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் கொடுத்த அந்த சிப், அந்த பென் ட்ரைவில் அந்த சிப்பை ஆல்ரெடி போலீஸ் அதை செக் பண்ணிவிட்டு யான்ஜின் மேலே கேஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஹாஸ்பிட்டல் தான் யான்ஜினும் இருக்கான். அவனை நிறைய போலீஸ் செக்யூரிட்டியோட அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த என்ட்ரன்ஸே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அங்கேருந்து போலீஸ் ஜிப்பெல்லாம் கிளம்புது. என்ன நடக்குது? கடவுளே ப்ளீஸ் அது லக்கியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஸ்கிப் ஆகுது. அந்த டாக்டரும் சின்ன கூப்பிட்டு, மிஸ்டர் ஜின், நீங்கள் கொடுத்த பிளட் சாம்பிளும் அந்த டெட் பாடியோட டிஎன்ஏவும் 100% மேட்ச் ஆகுது. லைக் 2 பேரும் ஒரே பொண்ணுன்ற மாதிரி. ஐ திங்க் இது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், தேங்க்யூ. நான் போகிறேன். இந்த விக்டம் உங்களுக்கு க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஹெட் அண்ட் நோன் ஷேக் பண்ணிவிட்டு, பட் அவளோட ட்வின் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே வெளியிலே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட அப்பா ஜின் கிட்ட போய் பேசுகிறாரு. என்னாச்சு ஜின்? என்ன சொன்னாங்க? அங்கிள், இது லக்கி தான். வாட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் எந்திரிச்சு வராங்க. நீங்கள் ஷேக்கேவே பார்க்குறீங்க. அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். என்ன சொல்கிறா? அது லக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்கே லக்கியோட அம்மா விழுந்து பிறண்டு அழுதுட்ருக்காங்க. அவங்க கதறி அழுதுட்ருக்காங்க. ஜிம்மன் அவங்க அம்மாவை போயிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். சிக்கி அதே இடத்துல உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி ஜின்கிட்ட போகிறீங்க. அப்படின்னா அது லக்கி தானா? ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக வந்துருச்சா? பார்த்தீங்களா? ஏதாவது மிஸ்டேக்? இல்லை, அது லக்கி தான். அப்புறம் அங்கிள், இது அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே கொடுக்குறான். உங்கள் அப்பாவும் டாக்டர் தான். ஸோ அவர் அதை படித்து பார்த்துட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. நோவே இல்லை ஜின், எப்படிடா இதெல்லாம்? எப்படிடா உங்களுக்கு மனசு வந்தது? உங்களை மனுஷங்களாடா? அங்கிள் ப்ளீஸ் இதை பெரிய இஷ்யூ ஆக்காதீங்களா? பார்த்தல என்ன வந்திருக்குன்னு பார்த்தல, இதை பார்த்துமா சொல்கிறேன். என் அப்பாவால் ஒரு மனுஷனை கூட என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியலடா. மிருகங்களா அவங்க? மிருகங்களை விட மோசமாக இவனுங்களுக்கு என்னோட பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கண்ணெல்லாம் அப்படி ரெட் ஆகுது. அவர் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலையை போட்டு பிச்சிட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட் அப்படியே தூக்கி கீழே போடுறாரு. சுகா அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பிரித்து பார்க்குறான். அவனுக்கும் பயங்கர கோவம் வருது. அவன் அழுதுகிட்டே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் உங்கள் 2 பேரையும் பார்க்குறீங்க. என்னாச்சு அப்பா, என்னாச்சு சொல்லுங்கள் அப்பா, என்கிட்ட சொல்லுங்கப்பா. ஒன்றும் நீ போ பா, ப்ளீஸ்ப்பா சொல்லுப்பா, என்னாச்சுப்பா. ஒப்பா நீயாச்சும் சொல்லு, என்னது இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது? வயன் நீ உள்ள வீட்டுக்கு கிளம்பு, எங்கே இருக்காதா? இல்லை யாராச்சும் என்கிட்ட சொல்லுங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சின்னோட ஹையர் ஆஃபீஸர் கமிஷனர் அங்கே வராரு. அந்த சேம் டைம் நிறைய மீடியா பீப்புள்ஸ்லாம் அங்கே வராங்க. நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அவரும் அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஜின், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது ஃபோட்டோஸ்? எஸ் சார். விக்டமோட நேம் லக்கி அண்ட் ரேப் அண்ட் மர்டர் அண்ட் இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்து கமிஷனர் கிட்ட கொடுக்குறான். அந்த கமிஷனர் அப்படியே இந்த மீடியா கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை படித்து காமிச்சிட்ருக்காரு. ஜேகே அப்படி அங்கேயே உட்காந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். இப்போ மீடியாஸ்லாம் சேர்ந்துட்டு கமிஷனர் கிட்ட கொஷின்ஸாக கேட்டுட்ருக்காங்க. கமிஷனர், உங்களோட எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இந்த விக்டமோட நேம் மிஸ் லக்கி. அவங்க இந்த சேம் ஸ்கூலில் தான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்டம், அதாவது லக்கியோட ஃபோட்டோவை அவங்க மீடியா கிட்ட காட்டுறாங்க. எல்லா டிவிலையும் இது தான் லைவ் நியூஸாக போயிட்டுருக்கு. அண்ட் இவங்கள 40 days வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் நாட் அ சூசைட். அவங்களோட ஸ்கல் உடஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பாடியில் 6 places ப்ரௌன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. தென் அவங்களோட பெல்விக் போன் அண்ட் ஹிப் போன்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. அண்டு அவங்களோட ஹேண்ட், ஈவன் ஃபிங்கர்ஸ்லாம் கூட உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடியில் ஏகப்பட்ட ஸ்கார்ஸ் இருக்குது. அதெல்லாம் டேட் வைஸாக எங்களால் வெரி பண்ண முடியுது. 1 week 2 weeks பிஃபோர்னு சொல்லிட்டு அவங்க பாடியில் ஏகப்பட்ட வாண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியில் இருந்து எங்களுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதோட பிக்சர்லாம் காட்டுறாரு. அதில் சிசர்ஸ், நீடில்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ராட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸை அந்த ஃபோட்டோஸில் இருக்குது. சார் என்ன சார் இது? இப்படியா சார் ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணுவாங்க? ஆக்சுவலி அவங்க இதை தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே மீடியாவுக்கு அவர் லீக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லோரும் இந்த கண்ட்ரி முழுக்கும் அந்த நியூஸை தான் பார்த்துட்ருக்கு. அது ஹோல் கண்ட்ரியே ஒரு ஷேக் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாடியை நாங்கள் அவங்க ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தென் மற்ற டீட்டெயில்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு அவன் சின்கிட்ட போயிட்டு அவன் காலரை பிடிக்கிறான். லக்கிக்கு என்னாச்சு? அந்த ஆள் சொல்கிறது எதுக்கும் என் மண்டையிலே ஏறல. எனக்கு என் லக்கியை பார்க்கணும், இந்த டாக்டரை பார்க்கணும், யார் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ண அந்த டாக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலரை பிடிச்சி கேட்கும்போது ஜின் அவன் கையை எடுத்து விட்டுட்டு, இங்கே பாரு, என்னோடய கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறேன். மனநிலைமையில இப்போ நான் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்கும். எனக்கு ஏதாவது வேணும்னா நீயே போய் டேரெக்டாக கேட்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கோவமாக போயிடுறான். பிகாஸ் அந்த கேட்டதுலேருந்து அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்ததுலேருந்து ஜின் அவனாவே இல்லை. ஜிகே அவனும் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்டுட்ருக்கான். டாக்டர் டாக்டர் என்ன நடக்குது? நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானா? நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் அதில் என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்குறான். நீங்கள் யார்? நீங்கள் இந்த விக்டம்க்கு என்ன வேணும்? ஷீஸ் மை ஒய்ஃப். அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கன் வாய்ஸில் அப்படி உடஞ்சி போயிட்டு அந்த டாக்டர் முன்னாடி அப்படி கையை கூப்பி கேட்டுட்ருக்கான். அவங்களுக்கும் அதை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க லக்கியோட அம்மா அழுது அழுது மயங்கியிருப்பாங்க. நீங்களும் இப்போ ஜிகே கிட்டே போகிறீங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு சங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நான் அவளோட ஃப்ரெண்ட் சிஸ்டர். ஓகே ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேரில் உட்கார வைக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஜேகே அவன் அப்படியே இந்த டாக்டரை பார்த்துட்ருக்க. அவங்களும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலி இது தான் அந்த ரிப்போர்ட்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்தது. ஒரு பிளட் குரூப் இந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அதாவது இந்த இருக்காங்களே இந்த ஒயன் அவங்களோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது.
அப்படி படி பார்த்தா அவங்க லக்கின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் அவங்களோட போஸ்ட்மார்ட்டமோட ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் ஃபேஸ் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அப்படி எரிஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் உங்களால் பார்க்கவே முடியல. கண்ணை முடிக்கிறீங்க. ஜேகே அதை வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். இன்ச் பை இன்ச் அந்த ஃபோட்டோவை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பார்த்தீங்களா, இத்தனை ஃபோட்டோவில் 3 ஃபிங்கர்ஸ் மிஸ்ஸிங். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 3 ஃபிங்கர்ஸை அவள் உயிரோடு இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது அவளோட டென்டல் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், அவளோட 4 பல்லு உடஞ்சிருக்கு. அந்த பல்லு எங்கே இருக்குன்னே தெரியல. அண்டு இது அவளோட ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிரெயினோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் காட்டுறாங்க. அவளுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதில் அவளோட ஸ்கல் டேமேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரெயினில் இந்த இடத்துல பிளாக்காக இருக்குது. அவள் விட்டுருந்தா இன்னும் 3 மந்த்தில் செத்துருப்பாள். அப்படி செத்துருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருக்கும் போல். இல்லை இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆன அப்போவே அந்த பொண்ணு செத்துருந்தா இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டான். 40 நாள் லிட்ரலி நரகம், இல்லை நரகத்தை விட ரொம்ப கொடுமையான வழி அனுபவிச்சிருக்கான். அவளை டேர்ன் எடுத்து அத்தனை பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. என்னால் எத்தனை பேர்னு கவுண்ட் கூட பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ செம்மன் இருக்குது. வித் ஆர் வித்தவுட் ப்ரொடெக்ஷன் அவளுக்குள்ள அவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது. அவள் வச்சுனா மொத்தமே டேமேஜ் ஆகிருக்கு. யூட்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆகிருக்கு, அதுவும் அவள் உயிரோடு இருக்கும்போது. அண்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு பேக் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் பேக்கில் சிசர், நீடில்ஸ், அப்புறம் ஒரு சில அயன் ராட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவளோட யூட்ரஸ்லேருந்து எங்களுக்கு கிடச்சிது. பொதுவாக மென்சஸ் அப்போது பொண்ணுங்களுக்கு அவங்களோட பிளட் திக்னஸே அவ்வளோ பெயினை கொடுக்கும். பட் இந்த பொண்ணோட யூட்ரஸில் இதெல்லாம் இருந்திருக்கு. அவள் அவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அவங்க டியர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்கு அபார்ஷன் வர ஆயிருக்கு. என்னால் அதையும் இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அகைன் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. ஈவன் அது கூட அவங்க இது ராடை வச்சு கலைச்சிருக்காங்க. இதை கேட்க கேட்க உங்களுக்கு தலையே சுற்றுது. நீங்கள் அப்படியே பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அவளோட இடுப்பெலும்பு உடஞ்சிருக்கு. முதுகெலும்பில் 3 இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருந்துருக்கு. இதை படி பார்த்தா அவள் 1 or 2 வீக்குக்கு நடக்கவே முடியாமல் தரையில் தான் நகர்ந்து போயிருந்திருக்கான். அதுவும் இல்லாமல் சிகரெட்டோட பான் மார்க்ஸ். அவளோட ஐ யாரோ அவளை ஏதோ வெயிட்டான ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க. இல்லை சூடான ஏதோ ஒரு பொருள் அவள் கண்ணில் பட்டிருக்கு. அதனால அவளோட லெஃப்ட் ஐ அப்படியே டேமேஜ் ஆகிருக்கு. அவளோட ஒரு கண் பார்வையை இழந்திருக்கா. அது மட்டும் இல்லை, அவளோட நாக்கு அது பாதி வெந்த மாதிரி இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அது இப்போ இல்லை, அந்த மர்டருக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு. அண்டு அவளை அடிச்சிருக்காங்க. பெல்ட், ராட், இந்த மாதிரி நிறைய திங்ஸை வச்சு. அவள் பாடிக்குள்ளே ஏகப்பட்ட கிளாஸ் பீசஸ் இருக்குது. அவளோட ஸ்டமக் அது இதுன்னு சொல்லிட்டு அவளோட லிவர் டேமேஜ் ஆகிருக்கு. தென் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. அவளை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுருக்காங்க. அவளோட பிளட்டில் ட்ரக் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. அவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 40 days அவ்வளோ 100 டைம்ஸ்க்கு மேலே ரேப் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்னு என்னால் கிளியராக சொல்ல முடியல. எப்படி அந்த பொண்ணு இதெல்லாம் தாங்கிக்கிறான்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவள் ஸ்டில் உயிரோடு இருந்திருக்கான். அவளை ஃபோர்ஸ் பண்ணி காக்ரோச்சை சாப்பிட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூரினை குடிக்க வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் அவளோட இன்டெஸ்டைன் அதிலிருந்து எடுத்தோம். இதெல்லாம் காக்ரோச்சோட வேஸ்ட் பார்ட் அவளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து எங்களுக்கு கிடச்சிது. தென் அவளோட கிட்னியும் டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு அந்த 40 நாள் ஒவ்வொரு நொடியும் நரகம்னா என்னன்னு, ஏன் நரகத்தை விட மோசமான நிலைமை என்னன்னு அவளுக்கு காமிச்சிருக்காங்க. அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம்
நரகத்தில் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கே டியர்ஸ் வருது. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இடியே விழுந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அவன் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. அவங்க ஹேண்டை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே அமைதியாக இருந்துச்சு போயிடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இடத்துல ஏகப்பட்ட போலீஸ் ஏகப்பட்ட மீடியாஸ்னு வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கும் போகிறீங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி லக்கியோட பாடி நிறைய போலீஸ் நிறைய கார்ட்ஸ் ஈவன் மிலிட்ரி மேன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து லக்கியோட அம்மா கிட்டே கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அவளோட ஃபோனில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது பெரிய சென்சேஷனல் நியூஸாக மாறுது. கண்ட்ரி முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுட்டு அவளுக்காக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 4 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அப்படி ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப சேஃபாக செக்யூராக இருக்காங்க. அந்த பையனோட அப்பா, அதாவது யோன்ஜனோட அப்பா, அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவனால் எதுவுமே முடிஞ்சிருக்காது. அவன் தான் மெயின் கால்ப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே அப்படியே அவன் ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்களோட ஃபேஸ், உங்களோட அப்படியே டிக்டோ உங்களோட ட்வின் சிஸ்டர். உங்களால் அதை நம்பவே முடியல. கடைசி வரைக்கும் நீங்கள் அவளை நேருக்கு நேர் பார்க்கவே இல்லை. அப்பா வயன் நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லைப்பா, இதை முடிக்காமல் நான் வரமாட்டேன். வயன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, புரியுதா? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், நீ வா. இல்லைப்பா, என்னால் இப்படியே உங்களை விட்டுட்டு வர முடியாது. பார்த்தீங்கல்ல அப்பா, எனக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இந்த மாதிரி கண்ணோவில் கூட யோசிக்காத வயன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ப்ரோக்கன் ஆகிட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி எழுதிட்டுருக்காரு. அவ்வளோ எனக்கு பொண்ணு தாண்டா. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவள் என் கூட இருந்திருந்தா தோ இவளோட புருஷன் அவளை தூக்கிட்டு போகாமல் இருந்தா அவன் என்ன மாதிரி என் கண்ணு முன்னாடி இருந்திருப்பான், நல்லா இருந்திருப்பான். அவளை தூக்கிட்டு போய் அவள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் என்ன சொல்கிறதுனே தெரியல, அழுதுட்டுருக்காரு. சுகா அப்படியே உங்கள் அப்பாவை ஹோல்ட் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்களுக்கு வந்திருக்காது. நீங்கள் அப்படியே கல் மாதிரி இருக்கீங்க. ஜேகே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஓரமாக அங்கே உட்காந்துட்ருக்கான். அவன் அப்படியே லக்கியோட ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகே கிட்ட போகிறீங்க. சங்கு, பேசாத பேசாத, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நான் என்ன பண்ண? நீ ஏன் முதல்ல லக்கி எடுத்துக்கு வந்த? சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி எல்லாரும் முன்னாடி உங்கள் கழுத்தை போட்டு நெரிக்கிறான். எல்லாரும் அதை பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? வீடு நீ எதுக்கடி என் லக்கி எடுத்துக்கு வந்தா? நீ வரலன்னா அவளை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருப்பேன். அவனுங்களை ஒன்றாச்சும் என் லக்கி திருப்பி கூப்பிட்டு வந்திருப்பேன். அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் அவளை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பாலில் சாச்சு உங்கள் நெக்கை பிடிச்சி நல்லா நசுக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா, சுகா எல்லாரும் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்மன், டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? விட்டுற முதல்ல. இவளை விட சொல்கிறியா? இவளால் தான் என் லக்கி, அதனால தான் எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். இவன் கண்ணு முன்னாடி இருக்கும்போது எல்லாத்தையும் என் கூட இருக்கான்னு நினச்சிட்டு அவளை தேடாமல் விட்டுட்டான். இவன் மட்டும் அவள் பிளேஸில் வராமல் இருந்தானா அன்றைக்கே நான் அந்த ஜான்சனோட சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பேன், எங்கடா என் லக்கின்னு. அந்த நாயை அடித்து கொன்னாச்சு அவளை திருப்பி கூப்பிட்டு வந்திருப்பேன். அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாள்ல. ஜிம்மன், எல்லாத்துக்கும் இவ தான்டா காரணம் அப்படின்ட்டு அவன் உங்கள் கழுத்து அப்படியே நெரிக்க எல்லாரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அவனும் உங்கள் நெக்கை விட்டுட்டு அப்படி தரையில் உருண்டு பிறண்டு சண்டை போட்டுட்ருக்கான். சுகாவுக்கு செம்மக்கும் வருது. அப்படியே போயிட்டு சிக்கி மூஞ்சிலே 2 பஞ்சு கொடுக்குறான். செத்து போனது ஏன் தங்கச்சி, எனக்கும் அந்த வருத்தம் இருக்குது. என்னை அவளை என்னடா பண்ண சொல்லுவேன்? கூட இருந்தவளை பார்த்துக்க துப்பு இல்லை. இப்படி விட்டுட்டு அவளை போயிட்டு கழுத்து நெரிக்கிறியா? வயன், இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கக்கூடாது, வா. இல்லை, அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே. நான் இதில் தலையிடாமல் இருந்திருந்தான் அட்லீஸ்ட் அவனாச்சும் அவளை கண்டுபிடிச்சிருப்பான்ல. கண்டிப்பாக சங்கு,
அவளை தேடி இருப்பான்ல, அவள் காணும். நான் லக்கி இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த யஞ்சனோட கழுத்தை பிடிச்சான், அவனை போய் அடித்தான். அதை முன்னாடியே பண்ணியிருந்தா லக்கி நமக்கு கிடச்சிருப்பான். நான் இங்கே வந்தது தான் தப்பு. தேவையில்லாமல் இங்கே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதில் உன் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியும் வந்து உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். நீங்கள் ஹெட் அண்ட் நோன் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறீங்க. பார்த்தீங்கல்ல என்ன நடந்திருக்குன்னு? அந்த அந்த 4 பேரும் லைஃப்பில் கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி இருந்தோம் நீங்கள் நினைக்கிறீங்களா இது எல்லாத்தையும் என்னோட தப்பு இல்லைன்னு? அட்லீஸ்ட் அவள் அந்த ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டிவி நியூஸில் எல்லா இடத்துலையும் அவள் பேர் தான். கண்ட்ரியில் எந்த இடத்துக்கு போனாலும் அவள் பேர் தான் சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் லக்கி, ஜஸ்டிஸ் ஃபார் லக்கி. ஜஸ்டிஸ் ஃபார் லக்கினா என்ன? இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு மர்டரை யாரும் பார்த்ததில்லை. இந்த வேர்ல்ட்லேயே யாருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடந்ததில்லை. ஆனால் அவளுக்கு நடந்திருக்கு. இந்த உலகம் முழுக்க அவளோட ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நியூஸில் அந்த பசங்களோட ஃபோட்டோவை காட்டினாங்களாம், அவங்களோட ஃபேஸை பிளர் பண்ணிட்டு காட்டுறாங்க. ஏன் ஏன் பாதிக்கப்பட்ட பொண்ணு மட்டும் எப்போ பார்த்தாலும் அவள் ஃபேஸை காட்டணும்? ஏன் லக்கியை விடுங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எத்தனை ரேப் கேஸ், எத்தனை மர்டர் கேஸ், எத்தனை வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பொண்ணுங்களோட ஃபேஸை காமிச்சு நியூஸ் பேப்பரில், ஃபோட்டோஸில், தென் டிவியில் அவங்களோட எம்ஆர்பி ஏற்றிட்டுருக்காங்க. எத்தனை இடத்துல அந்த பசங்களோட ஃபேஸை காமிச்சிருக்காங்க. ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அப்போ கூட அவன் ஃபேஸை கவர் பண்ணி தானே கூட்டிகிட்டு போனாங்க. ஏன் இந்த நாயோட ஃபேஸ் எல்லாம் மீடியா முன்னாடி காட்டக்கூடாதான்? அவங்க ஃப்யூச்சர் நாசமாக போயிடுமா? 100 வருஷத்துக்கு அப்புறமும் லக்கியோட பேர் தெரியும். அதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களோட பேர் மக்களோட மனசுலேருந்து போகாது. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த ரேபிஸ்டோட நேம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் லாஸ்ட் இயர் இதே மாதிரி வேற ஒரு கேஸ் வந்துச்சுல்ல, ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ட்ரைனேஜில் போட்டு போயிருந்தாங்களே. எத்தனை பேருக்கு அந்த பொண்ணோட பேர் தெரியும்? ஆனால் எல்லாருக்கும் அந்த பொண்ணோட பேர் தெரியும். அந்த பொண்ணு யார், அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, அந்த பொண்ணோட ஊர் எல்லாமே தெரியும். அந்த ரேபிஸ்டோட நேம் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஏன் இந்த யஞ்சனோட பேரை எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டு பாருங்க. தெரியாது. கூட இருந்த அந்த 4 பேர் அவங்களோட நேமையும் கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. ஏன் ஈவன் உங்களுக்கே தெரியாது. தெரியுமா? பட் ஸ்டில் இருந்தும் போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் லக்கி, ஜஸ்டிஸ் ஃபார் டேஷ்ன்னு சொல்லிட்டு போராடாமல் பனிஷ்மெண்ட் ஃபார்ன்னு சொல்லிட்டு இந்த ரேபிஸ்டோட நேமை சொல்லிட்டு போராடுங்க. ரேப் பண்ணுற எல்லாருக்கும் பயம் வரணும். பொண்ணுங்களை தப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கே பயம் வரணும். ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் பசங்களுக்கும் அதெல்லாம் நடக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குது. என்ன வயசு இருக்கும் இவங்களுக்கு? 15 வயசு. இதெல்லாம் தேவையா அவளுக்கு? இங்கே பாருங்க உப்பா, எனக்கு என்னவோ சங்குக்கு சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தான் தோணுது. நான் இவ இடத்துல இன்னைக்கு வராமல் இருந்திருந்தா அட்லீஸ்ட் அவள் உயிரோட வச்சுருந்துருப்பா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சோ தெரியாமலும் நானும் ஒரு காரணமாயிட்டேன். இந்த பாவிங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். பாரு, என் விஷயம் அந்தளவுக்கு சென்சேஷனாக போயிட்டுருக்குன்னு உனக்கே தெரியும். நீயே விடணும்னு நினச்சாலும், ஏன் நம்ம யார் இதை விடணும்னு நினச்சாலும் பப்ளிக் இதை சைலண்டாக விட மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இது ஏன் கையால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து கன் எடுக்கிறான். நீங்கள் அதை பார்த்துறீங்க. சீக்கோட கையை ஹோல்ட் பண்ணி அவனை அப்படியே வாலில் பிடிச்சி சாச்சு. என்ன பண்ண போகிறா சொல்லு ஜங்கு, என்ன பண்ண போகிறா? அப்படியே கன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எல்லோரும் சுட போறியா? சுட்டுட்டு ஈஸியாக 1 நிமிஷத்தில் செத்துருவானுங்க. அப்போது உனக்கு ஹாப்பியாக இருக்குமா? இல்லை லக்கிக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிருமா? உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணும். இப்போது இந்த நாடே அவனுங்களை கிழின்னு கிழிச்சிட்ருக்கு. அவங்கள பெற்றவங்க, ஏன் அவனுங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும்
இவன் என் பையன், இவன் என் தெரிஞ்சவன், இவன் ஃப்ரெண்டு, இவன் என் சொந்தக்காரையே, ஸ்கூலில் படித்தவங்க, இவன் என் கூட தான் படித்தான்னு சொல்கிறதுக்கு கூட அசிங்கப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கு ஒரு தண்டனை தான். இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்தாலும் இந்த நாடே அவனுங்களை கேவலமாக பார்க்கும், அசிங்கமாக பேசும். அது மட்டும் இல்லாமல் அவனுங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாலாம் சாவை கொடுக்கக்கூடாது. லக்கி எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவனுங்க தண்டனை அனுபவிக்கணும். நீ ஈஸியாக அவனுங்களை கொண்டுட்டு அவங்களோட கதையை முடிச்சிடாத ப்ளீஸ். கரெக்டு தான், நீ சொல்கிறதும் சரிதான். என் லக்கி என்னென்னலாம் அனுபவிச்சாலும் அது எல்லாத்தையும் டபுள் மடங்காக கொடுப்பேன். ஒவ்வொருத்தனையும் தேடி தேடி கொள்ளுவேன். இவனுங்க 4 பேர் மட்டும் இல்லை, ஏன் சொன்னாங்களே டாக்டர்ஸ், எத்தனை பேருன்னே தெரியலன்னு, அத்தனை பேர் எவ்வளவுன்னு நான் தேடி கண்டுபிடிப்பேன். மொத்த பேருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டியர்ஸை வாய்ப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஜிம்மன் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். ஓகேடா ஆர்மி, இந்த எபிசோட இதோட முடிச்சிக்கலாம். இதை சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இதில் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே நடந்தது, இதை விட அதிகமாகவே நடந்தது. பட் ஸ்டில் என்னால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு இது ஹர்ட் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இதை சொல்லும் போது எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. அண்டு நான் சொன்னது கரெக்டு தானே, நம்ம நாட்டிலேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸ்டில் நமக்கு அந்த பொண்ணோட பேர் தெரியும், அவங்களோட நேமை பெருசாக போர்டில் எழுதி வச்சு அந்த ஃபோட்டோஸை வச்சு நம்மளும் போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் எத்தனை பேருக்கு கிரிமினலோட ஃபேஸ், அவங்களோட நேம் ஞாபகம் இருக்குது? பாண்டிச்சேரி இன்சிடெண்ட் லாஸ்ட்டாக நடந்தது, அதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூரில் நடந்தது, அதுக்கு முன்னாடி மணிப்பூரில் நடந்தது, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதை பண்ணவங்க வேறாச்சும் நமக்கு தெரியுமா? இல்லை அவங்க ஃபோட்டோஸ் நம்ம பார்த்தோமா? நியூஸில் நான் பார்க்கும்போது கூட அந்த ராஸ்கல்ஸ் எல்லாம் ஃபேஸை கவர் பண்ணி தான் கூப்பிட்டு போனாங்க. எப்படி இருக்கானுங்க இப்போ? அவனுங்களுக்கு என்ன ஆச்சு? ஃப்ரீயாக இருக்கானுங்களா இல்லை செத்துட்டானுங்களா? அவனுங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிது? எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காம தான் இருக்கும். 4 நாள் அதை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கணும், அவங்களுக்கு சாதாரணமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. சரி, ஓகே, டாடா, பை பை, see you later.